வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கும் குஷ்பு மன அழுத்தத்தில் பிரபல இயக்குனர். சூர்யாவின் வேடத்தில் சசிகுமாரா. இனி விரிவான செய்திகள். ரஜினிகாந்த் நடித்து வரும் 2.0 படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் ரஞ்சித் இயக்கத்தில் அவர் அடுத்து நடிக்க இருக்கும் படத்திற்கான வேலைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. கதாநாயகியாக நடிக்க வித்யா பாலன் ஒப்பந்தமாகி இருக்கும் இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக அண்ணாமலை, பாண்டியன் ஆகிய படங்களில் நடித்த குஷ்பு நடிப்பார் என தெரிகிறது. ரஜினியுடன் தீபிகா படுகோன் நடிக்க இருப்பதாக வெளிவந்துள்ள செய்திகளை மறுத்துள்ள இயக்குனர் ரஞ்சித், இந்த படத்தில் 90களில் நாயகியாக நடித்த இன்னொரு நடிகையும் நடிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தெலுங்கு மொழியில் முன்னணி நடிகர்கள் நடித்த பல படங்களை இயக்கியிருக்கும் இயக்குனர் பூரி ஜெகநாத் சமீபத்தில் அவருடைய படங்கள் எதுவும் வெற்றி அடையாததால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். இந்த நிலையில் சீனியர் கதாநாயகர்கள் NT பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ் ஆகியோரின் படங்களை இயக்கும் வாய்ப்பு இப்போது அவருக்கு கிடைத்துள்ளது. அந்த படங்களை வெற்றி படங்களாக தர முழு மூச்சாக உழைக்கும் பூரி ஜெகநாத் தனது மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதற்காக மனநல மருத்துவரை சந்தித்து அவரது ஆலோசனைகளையும் பெற்றிருக்கிறாராம். சிறிய ஓய்வுக்கு பிறகு அந்த படங்களை அவர் இயக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. சசிகுமார் நடித்த குட்டி புலி, கார்த்தி நடித்த கொம்பன், விஷால் நடித்த மருது போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் முத்தையா மீண்டும் சசிகுமார் நடிப்பில் கொடிவீரன் என்கிற படத்தை இயக்க இருக்கிறார். இந்த படத்தில் சூர்யா நடிக்கவிருந்த வேடத்தில் சசிகுமார் நடிக்க இருப்பதாக வந்துள்ள செய்திகளை மறுத்துள்ள இயக்குனர் முத்தையா, கொடிவீரன் கதை சூர்யாவிற்காக தான் உருவாக்கிய கதை அல்ல, இது வேற கதை என்கிறார். கிராமத்து கதையில் உருவாகும் இந்த படத்தில் வில்லனாக அர்ஜுன் நடிக்க இருக்கிறார். கடல் படத்திற்கு பிறகு பல படங்களில் வில்லனாக நடிக்க வந்த பல வாய்ப்புகளை ஏற்க மறுத்த அர்ஜுன் இந்த படத்தின் கதையும் கதாபாத்திரமும் பிடித்திருந்ததால் வில்லனாக நடிக்க உடனே சம்மதித்தாராம். அடுத்த மாதம் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கி தொடர்ந்து ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. திரையுலகில் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றிய கருத்து சமீப காலமாக சர்ச்சையாகிக் கொண்டிருக்கிறது. திறமை வாய்ந்தவர்கள் கூட சில சமயம் முன்னுக்கு வருவது கடினமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இது போன்ற விஷயங்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்கிறார் நடிகை காஜல் அகர்வால். இப்போதுள்ள இளம் கதாநாயகிகள் தைரியமாகவும் தெளிவாகவும் தங்களது இடத்தை உணர்ந்திருக்கின்றனர். எது சரி என்று படுகிறதோ அதை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. தனக்கு பொருத்தமானதாக கதை இல்லை என்று உணரும் போது அதை தெளிவாகவும் உரக்கவும் எடுத்து சொல்கிறார்கள். இது போன்ற சூழல் எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அந்த குறிப்பிட்ட படத்திலிருந்து நான் விலகி இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகை காஜல் அகர்வால். தெலுங்கு மொழியில் பல படங்களை தயாரித்துள்ள பெல்லம் கொண்ட சுரேஷ் இப்போது தனது மகன் சாய் ஸ்ரீனிவாஸ் நடிக்கும் படங்களை தயாரித்து வருகிறார். தனது மகன் முன்னணி கதாநாயகன் ஆக வேண்டும் என்பதற்காக முன்னணியில் உள்ள பிரபலமான நடிகைகளை ஒப்பந்தம் செய்யும் அவர் உடனடியாக அவர்கள் கால் ஷீட்டை பெறுவதற்காக அதிக சம்பளம் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். நடிகை சமந்தா 1 கோடி சம்பளம் பெற்ற போது 1.25 கோடி கொடுத்து அவரது கால் ஷீட்டை பெற்ற இவர் ரகுல் பிரீத் சிங்கிற்கு அவர் வழக்கமாக வாங்கும் சம்பளத்தை போல 1.5 மடங்கு சம்பளம் கொடுத்து அவருடைய கால் ஷீட்டை பெற்றார். இப்போது கீர்த்தி சுரேஷிடம் பெரும் தொகையை சம்பளமாக பேசி முன்படம் கொடுத்திருக்கிறார். வளர்ந்து வரும் கதாநாயகனோடு ஜோடி சேர்வதா என்று முதலில் யோசித்த கீர்த்தி சுரேஷ் அதிக சம்பளம் என்றதும் தனது தேதிகளை மாற்றி அமைத்து இந்த படத்திற்கு முன்னுரிமை கொடுத்து கால் ஷீட் கொடுத்திருக்கிறாராம். தாரை தப்பட்டை உட்பட பல படங்களில் கதாநாயகியாக நடித்திருக்கும் நடிகை வரலட்சுமி இப்போது சேவ் சக்தி என்கிற பெண்களுக்கான அமைப்பை துவங்கி அதை செயல்படுத்தி வருகிறார். திரையுலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக போராட உள்ள இந்த அமைப்பில் பெண்களை மட்டுமே உறுப்பினர்களாக சேர்த்து வருகிறார். இந்த அமைப்பில் ஆண்களையும் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் திரையுலகில் மட்டுமல்லாமல் திரையுலகம் அல்லாது பொதுமக்களுக்காகவும் இந்த அமைப்பு போராட வேண்டும் என்றும் வரலட்சுமியின் தந்தை நடிகர் சரத்குமார் அறிவுரை வழங்கியிருக்கிறார். மக்கள் நலனில் அக்கறை எடுத்துக்கொண்டு அமைப்பு துவங்கிய தனது மகள் வரலட்சுமி தன்னை போலவே மக்களுக்காக வாழ்வதை நினைத்து பெருமைப்படுகிறாராம் சரத்குமார். நான் அதிக படங்களில் நடிக்க விரும்பவில்லை.
குறைந்த படங்களில் நடித்தாலும் அவைகள் வித்தியாசமான படங்களாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என்கிறார் சிம்பு. இப்போது அவர் நடித்து வரும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தில் 3 கதாபாத்திரங்களை தாண்டி இன்னொரு கதாபாத்திரமும் இருக்கிறதாம். மொத்தம் 4 கதாபாத்திரங்களில் அந்த படத்தில் நடிக்கிறார் சிம்பு. 4வது கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் என்றும் ரசிகர்கள் எல்லோருக்கும் அந்த கதாபாத்திரம் பிடிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் சிம்பு. ரெமோ படத்திற்கு பிறகு மோகன் ராஜா இயக்கும் வேலைக்காரன் படத்தில் நடித்து வரும் சிவகார்த்திகேயன் அடுத்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் படங்களை இயக்கிய பொன்ராம் இயக்கும் படத்தில் நடிக்க இருக்கிறார். நகைச்சுவை மற்றும் ஆக்ஷன் படமாக உருவாக உள்ள இந்த படத்தை தென்காசி பகுதியில் படமாக்க உள்ளனர். வரும் மே மாதம் முதல் படப்பிடிப்பு துவங்கும் இந்த படத்தில் சமந்தா கதாநாயகியாக நடிக்க பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செய்கிறார். சிவகார்த்திகேயனின் நண்பர் RD ராஜா இந்த படத்தையும் தயாரிக்கிறார். வரும் ஏப்ரல் மாதம் முதல் வேலைக்காரன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வெளிநாடுகளில் படமாக உள்ளது. அந்த படம் முடிந்ததும் பொன்ராம் படத்தில் நடிக்கிறார் சிவகார்த்திகேயன். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். பட்டிக்காடா பட்டணமா ரெண்டுங்கட்டான் லட்சணமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டுங்கட்டான் லட்சணமா, ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆட முடிவு கட்டணுமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டுங்கட்டான் லட்சணமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டுங்கட்டான் லட்சணமா. கவிஞர் கண்ணதாசன் மாடர்ன் தியேட்டர்ஸிலே பணியாற்றி கொண்டிருந்த போது அவருக்கு உற்ற தோழராக அங்கே இருந்தவர் எம்ஜிஆரது அண்ணனான MG சக்கரபாணி தான். மருதநாட்டு இளவரசி படத்தினுடைய பட வேலைகளுக்காக அடிக்கடி மைசூர் சென்று சேலம் திருப்பி கொண்டிருந்தவர் எப்போது மைசூரிலிருந்து சேலம் திரும்பி வந்தாலும் அன்று முழுவதும் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி கண்ணதாசனிடம் பேசாமல் இருக்க மாட்டார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதிய அபிமன்யு திரைப்படம் சேலம் அம்பிகா தியேட்டரிலே வெளியான போது அந்த திரைப்படத்தை பார்க்க கண்ணதாசனை முதலில் அழைத்து சென்றவர் MG சக்கரபாணி தான். அந்த படத்திலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருந்த வசனங்களை கேட்டு மிரண்டு போனார் கண்ணதாசன். அப்படி ஒரு சொல்லாட்சி அதற்கு முன்னாலே எந்த திரைப்படத்திலும் அவர் கண்டதில்லை. ஒடிந்த வாளானாலும் ஒரு வாள் கொடுங்கள், அண்ணன் செய்த முடிவை கண்ணன் மாற்றுவதற்கில்லை, அர்ஜுனனால் கூட துளைக்க முடியாத சக்கரவியூகத்தை அபிமன்யு துளைத்து விட்டான் என்றால் அங்கேதான் இருக்கிறது ஆச்சாரியாரின் விபீஷண வேலை என்பது போன்ற வசனங்கள் கண்ணதாசனுடைய காதுகளிலே திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தன. 6 நாட்கள் தொடர்ந்து அபிமன்யு திரைப்படத்தை பார்த்தார் கண்ணதாசன். அவரது வாழ்நாளில் அதற்கு முன்னரும் சரி பின்னரும் சரி அவர் அத்தனை முறை எந்த படத்தையும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட கூர்மையான வசனங்களை அபிமன்யு திரைப்படத்தில் எழுதியிருந்த கலைஞர் கருணாநிதியுடைய பெயர் அந்த படத்திலே இடம்பெறவில்லை. தனது மனைவி மற்றும் நண்பர்கள் புடைசூழ் அபிமன்யு திரைப்படத்தை பார்ப்பதற்காக தியேட்டருக்கு சென்ற கலைஞர் கருணாநிதி டைட்டிலே தனது பெயர் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அடுத்து தயாரிப்பாளரிடம் அதை பற்றி கேட்டபோது முதலிலே நீங்கள் பிரபலமாகுங்கள், அதற்கு பிறகு உங்களுடைய பெயரை டைட்டிலே போடுகிறோம் என்றார்கள் அவர்கள். இனி சினிமா நமக்கு சரிவராது என்று அன்று இரவே திருவாரூருக்கு ரயில் ஏறினார் கலைஞர். சினிமாவில் எழுதுவது நின்றதும் பத்திரிகைகளிலும் நாடகங்கள் எழுதுவதிலும் தனது முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினார் கலைஞர் கருணாநிதி. 50 காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதிய நாடகம்தான் மந்திரி குமாரி. தேவி நாடக சபையினரால் கும்பகோணத்திலே அரங்கேற்றப்பட்ட அந்த நாடகம் ரசிகரிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. அதன் காரணமாக தொடர்ந்து கும்பகோணத்திலே நடைபெற்ற அந்த நாடகத்தை கவிஞர் காமு ஷரீப் அவர்கள் பார்த்தார். அந்த நாடகம் அவரை மிகவும் கவர்ந்திருந்ததால் மாடர்ன் தியேட்டர்ஸ் TR சுந்தரம் அவரிடம் அந்த நாடகத்தை பற்றி அவர் சொல்ல இயக்குனர் எல்லிசா டங்கருடன் கும்பகோணத்துக்கு வந்து அந்த நாடகத்தை பார்த்தார் TR சுந்தரம். அழகு தமிழில் கலைஞர் கருணாநிதி எழுதியிருந்த வசனங்கள் காட்சிக்கு காட்சி ரசிகர்களுடைய கைத்தட்டல்களை பெற்றன. அப்போதே அந்த நாடகத்தை படமாக்குவது என்று முடிவெடுத்துவிட்ட TR சுந்தரம் கலைஞரின் வசன ஆற்றலை மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முடிவையும் அன்றே எடுத்தார். மாடர்ன் தியேட்டர்ஸிலே பணியாற்ற வரும்படி கவிஞர் காமு ஷரீப் அவர்கள் அழைத்த போது அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள பெரிதும் தயங்கினார் கலைஞர் கருணாநிதி. ஜூபிட்டர் பிக்சர்ஸிலே பணியாற்றிய போது அவர் மனதிலே ஏற்பட்ட காயங்கள் ஆறாமல் இருந்ததுதான் அதற்கு முக்கியமான காரணம். மாடர்ன் தியேட்டர்ஸிலே பணியாற்றுவது திரையுலகிலே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரும் என்று அவருக்கு சொல்லி மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு அவரை அழைத்து வந்தார் கவிஞர் காமு ஷரீப். அப்போது மிகுந்த பொருளாதார சிக்கலிலே இருந்த கலைஞர் கருணாநிதி 1949ஆம் ஆண்டு
500 ரூபாய் சம்பளத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸிலே வேலைக்கு சேர்ந்தார். கலைஞருடைய வசன ஆற்றலை முதலிலே பொன்முடி திரைப்படத்திலே பயன்படுத்தி கொண்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் T.R. சுந்தரம் அடுத்து கும்பகோணத்திலே தான் பார்த்த மந்திரிகுமாரி நாடகத்தை எல்லிசா டங்கன் இயக்கத்திலே படமாக்குவது என்று முடிவு செய்தார். மந்திரிகுமாரி திரைப்படத்திலே யாரை கதாநாயகனாக போடுவது என்ற விவாதம் எழுந்தபோது தன்னுடைய வசன திறமையை மதித்து மருதநாட்டு இளவரசி திரைப்படத்திலே தனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த எம்ஜிஆரை அந்த படத்தினுடைய கதாநாயகனாக பரிந்துரைத்தார் கலைஞர் கருணாநிதி. சதிலீலாவதி படத்திலே எம்ஜிஆரை அறிமுகப்படுத்தியது மட்டுமின்றி தொடர்ந்து தனது படங்களிலே எம்ஜிஆருக்கு சந்தர்ப்பம் அளித்த எல்லிசா டங்கன் எம்ஜிஆரை இந்த படத்திலே கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்வதற்கு தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். எம்ஜிஆருடைய தாடையிலே ஒரு சிறு குழி இருக்கும். அந்த குழி டங்கனுடைய கண்ணை உறுத்தியது. அதை காரணம் காட்டி எம்ஜிஆர் அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தால் சரியாக வராது என்றார் டங்கன். ஆனால் கலைஞர் கருணாநிதியோ மந்திரிகுமாரி திரைப்படத்தினுடைய கதாநாயகன் எம்ஜிஆர் தான் என்று பிடிவாதமாக இருந்தார். ஆரம்பத்திலேயே கதாசிரியருக்கும் இயக்குனருக்கும் தகராறு என்றால் சரியாக வராதே என்று எண்ணிய மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் T.R. சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆர் தாடையிலே ஒரு சிறு தாடியை ஒட்ட வைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூற அவரது யோசனையை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து மந்திரிகுமாரி திரைப்படத்திலே எம்ஜிஆர் கதாநாயகனானார். மாடர்ன் தியேட்டர்ஸிலே எம்ஜிஆர் நடித்த முதல் படமாக மந்திரிகுமாரி திரைப்படம் அமைந்தது. அந்த படத்திலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக புதுமுகம் ஒருவரை அறிமுகப்படுத்த நினைத்த எல்லிசா டங்கன் சென்னையிலே ஒரு நாட்டிய பள்ளியிலே பயின்று கொண்டிருந்த G. சகுந்தலாவை அந்த பாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தார். அதைத் தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு வந்த G. சகுந்தலா அங்கிருந்த புல்வெளியிலே ஒரு சண்டை காட்சிக்கான தீவிர பயிற்சியிலே எம்ஜிஆர் இருப்பதை பார்த்தார். ஆக்ரோஷமாக அவர் சண்டை போடுவதை பார்த்துவிட்டு அவருடன் நடிக்கவே பயந்தார் G. சகுந்தலா. அன்று மாலையிலே கழுத்தில் துளசி மாலையுடன் தூய கதராடையில் நெற்றியில் சந்தனத்துடன் இருந்த அவரது தோற்றத்தை பார்த்த பிறகுதான் எம்ஜிஆர் மீது இருந்த பயம் சகுந்தலாவுக்கு நீங்கியது. பிறகு நீண்ட நேரம் சகுந்தலாவுடன் இயல்பாக பேசி அவருடைய பயத்தை தெளிவித்தார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து மந்திரிகுமாரி திரைப்படத்திற்காக ஆஹா வாழ்விலே ஆனந்தம் என்ற பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. G. சகுந்தலாவுக்கு அதுதான் முதல் படம் என்பதால் அவருக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்து எம்ஜிஆர் உதவி கொண்டிருந்ததை பார்த்த சிலர் எம்ஜிஆரும் G. சகுந்தலாவும் நெருக்கமாக பழகுவதாக மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் T.R. சுந்தரத்திடம் வத்தி வைத்தார்கள். மாடர்ன் தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்களோடு அங்கே யாரும் அவ்வளவு எளிதிலே பேசிவிட முடியாது. ஒரு நாள் எம்ஜிஆர் படப்பிடிப்பு முடிந்து திரும்பி கொண்டிருந்த போது அவரை தடுத்து நிறுத்திய T.R. சுந்தரம், நில்லு, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார். அதைத் தொடர்ந்து அங்கே என்ன நடந்தது என்பதை நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். தரமான படங்களை எப்போதும் ரசிகர்கள் வரவேற்பார்கள் என்கிறார் நடிகர் சூர்யா. நயன்தாரா நடிக்கும் கொலையுதிர் காலம் படத்தின் படப்பிடிப்பு தற்போது லண்டனில் நடைபெற்று வருகிறது. காடுகளில் நடக்கும் அட்வென்ச்சர் த்ரில்லர் படம் ஒன்றில் நடிக்க இருக்கிறாராம் நடிகை அமலா பால். நடிகர் விதார்த் கதாநாயகனாக நடித்திருக்கும் ஒரு கிடாயின் கருணை மனு படத்தில் கதாநாயகி ரவீனாவின் பெயர் டைட்டில் கார்டில் முதலில் இடம்பெற்றுள்ளதாம். அஞ்சலி நடிக்கும் பலூன் படம் தமிழ் தெலுங்கு இரு மொழிகளிலும் உருவாகியுள்ளதாம். தனது பெயரை பரத் நிவாஸ் என்று மாற்றியுள்ளார் நடிகர் பரத். கவன் படத்தில் டி ராஜேந்தர் ஹிப்ஹாப் தமிழா ஆதியுடன் இணைந்து ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அந்த படத்தின் கதாநாயகி மடோனா செபாஸ்டின். சிம்பு இசையில் சக்கப்போடு போடு ராஜா படத்தில் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் காஞ்சனா படத்தின் இசையமைப்பாளர் லியோன் ஜேம்ஸ். நான் முண்டாசுப்பட்டி முனிஸ்காந்தின் தீவிர ரசிகர் என்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். அடுத்து வருவது ரகசியம். தனக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு அந்த சின்ன பூ நடிகைய சிபாரிசு பண்ணிருக்காரா தாடி வச்ச அந்த மதுரை ஹீரோ. நடிகர் சங்க தேர்தல்ல சண்டைக்கோழி நடிகருக்கு ஆதரவா வேலை செஞ்ச அந்த MP நடிகர் இப்போ தயாரிப்பாளர் சங்க தேர்தல்ல அந்த நடிகரை தோக்கடிச்சே தீர்னோன்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறாராம். கல்யாண அறிவிப்புக்கு வாழ்த்து சொல்வாங்கன்னு எதிர்பார்த்த அந்த வழக்கு நடிகை அட்வான்ஸை திருப்பி கேட்கறவங்க தான் அதிகமா இருக்காங்கன்றத பார்த்து ஆடி போயிட்டாராம். தம்பிய பெரிய நடிகர் ஆக்கணும்னு வெறியில இருக்கிற அந்த பிக்கப் நடிகர் தம்பிக்கு தானே நடிப்பும் சொல்லி தராராம். அடுத்து வருவது மறக்க முடியுமா? கத்திரிக்காய் பீர்க்கங்காய் வெண்டைக்காய் மாங்காய் வேண்டாம் சாமி காய். அம்மா ஏற்கனவே காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயாச்சு. நீ நாளைக்கு வா, இல்ல அடுத்த வருஷம் வா. என்ன சாமி? ஐயோ, நான் வீட்டை காலி பண்ண போறேன். இந்த பாரு, இனிமே காய்கறி தூட்டிங்க வரவே வேணாம். போ போ. நான் என்ன
இங்க வெறும் காய்கறி விக்கிறதுக்காகவா வாரே? பின்ன எதுக்கு வர? இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நீ எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தையாச்சும் கேக்குறது இல்ல. நீ என் மேல எம்பிட்டு அன்பு வச்சிருக்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட மனசை விட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போயிரு போயிரு. கூட இறக்கி வை சாமி. ஆனா காய்கறியே வாங்கலையே, ஏன் கூட இறக்கணும்? அட இறக்கி வைங்கிற. வம்புதான். கொஞ்சம் தண்ணி குடு சாமி. தண்ணி குடு சாமி. அது கொண்டு வரேன். சீக்கிரம் குடி. சரி புறப்படு. என் பழப்புதான் இப்படி வெயில சுத்துற பழப்பா போயிடுச்சு. நாளைக்கு என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கற பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து விடு சாமி. உனக்கு புண்ணியமா போட்டும் சாமி. நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி. அப்படியா? அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. நியாயம் தான். உன் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும், அவ்வளவுதானே. நான் வாங்கி கொடுக்கறேன், நீ புறப்படு புறப்படு. இந்த கூடை தூக்கி விடு. இந்த விஷயத்தெல்லாம் தலையில அந்த கூட இருக்கும்போது சொல்லக்கூடாதா? மறந்துடாத சாமி. எதை? குழந்தை விஷயத்தான். என்ன பத்தி கவலைப்படாத சாமி. நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனா என் குழந்தைய மட்டும் கைவிட்டுறாத சாமி. அதோட எதிர்காலமே உன்னை நம்பித்தான் இருக்கு. சரி பாரு. என்னம்மா நீ ஏன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றது, நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேன். வாரே. கத்திரிக்காய், பாவக்காய், கோவக்காய். அது 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 வந்து காய்கறிக்காரி வந்தா. வெள்ளையம்மானே சொல்லுங்க, உங்களுக்கு தான் அவ பேரு முழுசா தெரியுமே. அவ பேரு வெள்ளையம்மாளா? வந்து வெயில் அதிகமா இருக்கு, குடிக்க தண்ணி வேணும், தாகம் அப்படின்னா அதான் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலன்னா பாவம். அதான் சிகப்பு நிற கார் இருளை கிழித்துக்கும் சர் என்று சென்றது. என்னங்க தண்ணி வச்சுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டா பாத்ரூம் சிம்ல கொடுத்துட்டு போறீங்க. என்னங்க என்னங்க, நான் உங்களுக்கு பித்தளை ஆயிட்டேன், அவ உங்களுக்கு எவர் சில்வர் ஆயிட்டால. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகர் விக்ரம் பிரபு. பெயர் விக்ரம் பிரபு. பிறந்த நாள் 1/1/1987. பிறந்த இடம் சென்னை. தந்தை பிரபு, தாய் புனிதா, சகோதரி ஐஸ்வர்யா, மனைவி லக்ஷ்மி உஜ்ஜயினி. படித்தது MBA. அறிமுகம் கும்கி, இயக்குனர் பிரபு சோலமன். நடித்த படங்கள் கும்கி, இவன் வேற மாதிரி, அரிமா நம்பி, சிகரம் தொடு, வெள்ளக்கார துரை, இது என்ன மாயம், வேகா, வீர சிவாஜி. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.